வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 29/3/2024 பங்குனி மாதத்தின் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6:21 முதல் 30/3/2024 பங்குனி மாதத்தின் 17ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 6:27 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த நாள்ல வழிபட வேண்டிய நேரம் என்ன, வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். 21 நாட்கள் பயிற்சி, குழுவெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக தனித்தனியாக பயிற்சி எடுக்கப்படும். பயிற்சியை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலோ, பஞ்சமி யாக வேள்வியில குங்கும அர்ச்சனையில கலந்துக்கணும்னாலோ, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலோ 9344469242 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த காலகட்டத்துல பூஜை அல்லாத, விரதம் அல்லாத, மந்திரம் அல்லாத இந்த மனவள பயிற்சியை நீங்க எடுத்துக்கும் போது உங்களால நிச்சயமாக எதையும் சாதிக்கக்கூடிய திறனை வளர்த்துக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாதையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பஞ்சமி வழிபாடு பத்தி பார்க்கலாம். வழிபட வேண்டிய நேரம் பஞ்சமி பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி சாயங்காலம் 6:21 ஆரம்பமாகுது. அந்த நேரத்திலே வழிபாட்டை தொடங்கலாம். 6:21 இருந்து 7:11 வரைக்கும். அதன் பின் சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 to 9. அதன் பின் நள்ளிரவு பூஜை இரவு 11:17 முதல் 11:45 வரைக்கும். அடுத்தது சனிக்கிழமை. உங்களுக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா 2 நாளுமே இருக்குது. அதனால இந்த 2 நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய நேரத்துல எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், அதன் பின் காலை சனிகோரை நேரமான 6 to 7, அதன் பின் மதியம் சனிகோரை நேரமான 1 to 2, மாலை 6 to 6:21 5:40 இருந்தே வழிபாடு ஆரம்பிக்கலாம். 6 to 6:21 செய்யலாம். ஏன்னா 6:21 பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியானது நிறைவடையுது. இப்ப நேரம் பார்த்தாச்சு. வெள்ளிக்கிழமை நீங்க தீபம் ஏத்த போறீங்க அப்படின்னா ஒரு தட்டுல மொச்சைய பரப்பி மொச்சை மீது தீபத்தை ஏற்றுங்க. சனிக்கிழமை நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா தட்டுல அரிசியும் எள்ளும் கலந்து நீங்க நல்லா தட்டுல பரப்பிக்கோங்க. நிறைய எள்ளு போடணும் இல்ல. எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள் கலந்து அந்த தட்டுல வச்சு அதற்கு மேல 5 அகல் விளக்குகள் வைத்து அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. தட்டுல வைக்கக்கூடிய அரிசி, எள் அல்லது மொச்சை பயிர் இதை நீங்க பசுவிற்கு தானமா கொடுக்கணும். எப்போ உங்களுக்கு சாத்தியமோ அப்ப கொடுத்துக்கலாம், தவறு கிடையாது. பிரசாதமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ, மக்காச்சோளம், சர்க்கரை வள்ளி கிழங்கு, வேர்க்கடலை, மாதுளம் பழம், மொத்தத்துல சமைக்காத பொருட்களை நீங்க பிரசாதமாக வைக்கணும். அதிலும் குறிப்பாக குடும்பத்துல அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பூ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த வாழைப்பூவை பசுவிற்கு தானமா கொடுங்க. எப்பேற்பட்ட தோஷங்களும் நிச்சயமாக நிவர்த்தியாகும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் வார்த்தாலியே நமோ நமக. ஓம் ஐம் வார்த்தாலியே நமோ நமக. இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. சாற்ற வேண்டிய மலர் மல்லிகை, செவ்வரளி, பன்னீர் ரோஜாக்கள், சம்மங்கி பூ கிடைச்சிச்சுன்னா அந்த பூவால வாராகி தேவிய அலங்காரம் செய்யுங்க. குறிப்பா முக்கியமான தாந்திரிகம், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக, தொழிலில் முன்னேற்றம் உண்டாக, காரிய தடை நீங்க இந்த ஒரு தாந்திரிகத்தை பின்பற்றுங்க. இது ஏற்கனவே நம்ம சேனல் நான் பதிவு செய்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த பதிவோட சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். கண்ணாடி வளையல வாராகி தேவிக்கு மாலையாக போடணும். கண்ணாடி வளையல் வாராகி தேவிக்கு மாலையா போட முடியாதுங்க. ஏன்னா நான் தீப வழிபாடு தான் செய்யறேன் அப்படிங்கிறவங்க நீங்க கண்ணாடி வளையல மாலை மாதிரி கோர்த்துட்டு தீபத்தை சுத்தி வச்சிருங்க, தவறே கிடையாது. ஏன்னா வாராகி தேவி வழிபாட்டுல தீப வழிபாடு தான் மிகச்சிறந்த வழிபாடு. போட்டோ சிலை வீட்டுல இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கண்ணாடி வளையல் மாலையை தீபத்திற்கே நீங்க மாலையாக போடலாம், அதாவது சுத்தி வச்சிருங்க. அது எப்படி, அந்த தாந்திரிகம் எப்படி செய்யணுங்கிறத இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நேரம் கிடைக்கும் போது தவறாம பாருங்க. ஒன்றும் இல்லை, வளையல நீங்க மாலை மாதிரி கட்டி எப்போ எப்படி நம்ம போட்டோக்கெல்லாம் போடுவோம் அதை மாதிரி நீங்க விளக்குக்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட்டோக்கு போடுங்க. இல்லை அப்படின்னா விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு போடுங்க. அவ்வாறு இந்த கண்ணாடி வளையல் மாலை போட்டு வாராகி தேவிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பிரசாதத்தை வச்சு இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், வீண் பலி,
தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.